கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் இன்றைக்கு பார்ப்போம். தானியேல் எப்படி இருந்தான் என்பதை பற்றி சிறு காரியங்களை கூற விரும்புகிறேன். தானியேல் தினமும் 3 வேளை தினமும் இறைவனிடத்தில் மன்றாடினான். அவனுடைய ஜெபம் வீண் போகவில்லை. அவனுடைய ஜெபத்தை கேட்டு நேபுகாத்நேச்சார் பொறாமை கொண்டு அவனை பிடித்து சிங்கங்களின் கெபியில் போடுவதற்காக முயற்சி பண்ணினான். அவனை சிங்கங்களின் கெபியில் போட்டார்கள். ஆனாலும் அவன் இறைவனிடம் மன்றாடுவதை விட்டுவிடவே இல்லை. தினமும் 3 வேளை நன்றாக ஜெபித்தான். 4 நாட்கள் கழித்து அவனை வந்து பார்க்கையில் அவனிடம் ஒரு குறைவும் காணப்படவில்லை. மிகவும் நன்றாக இருந்தான். அவனை விடுவித்தான். அரசன் அவனை அவன் ஜெபித்த ஜெபம் அவனை காப்பாற்றி விட்டது என்று அவனை நம்பி இறைவனை பற்றி கொண்டார். தானியேலுடைய உணவு மிகவும் சிறந்ததாக காணப்பட்டது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல பாடுகள், வேதனைகள், சோதனைகள், துன்பங்கள், துக்கங்கள் வரும். எல்லாவற்றையும் நாம் சகித்து கொள்ளலாம். அதிலிருந்து நாம் மீண்டு வரலாம். எப்படி மீண்டு வரலாம் என்றால், நாம் தானியேலை போல் ஜெபிக்க வேண்டும். தானியேல் போல் 3 நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் பிரியமானதாக காணப்பட வேண்டும். அப்பொழுது பிரியமானதாய் காணப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். பரிசுத்த குறைச்சல்கள் ஒன்றும் நம்மிடம் தோன்றக்கூடாது. தானியேல் பரிசுத்தமாக ஜெபித்தான். அதனால்தான் கர்த்தர் அவனை காப்பாற்றி விட்டார். இதேபோல் நாம் தினமும் இறைவனிடத்தில் மன்றாடி அவருடைய சமூகத்திலிருந்து சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய துக்கங்கள் மறையும், உங்களுடைய வேதனைகள் மறையும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் ஆசீர்வாதத்தின் எதிர்காலத்தை சந்திப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் காணப்படுகின்ற உபத்திரவங்கள் மறையும். எல்லாவற்றிற்கும் விடுதலையே இயேசப்பாவால் தர முடியும். இறைவனிடம் மன்றாட வேண்டும். அதற்காக நாம் சிறு ஜெபத்தை ஏறெடுப்போமாக. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் ஏசப்பா. எத்தனையோ மக்கள் பாடுகளிலும் வேதனைகளிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் மாட்டி தவிப்பார்கள் அப்பா. அவர்களுக்கெல்லாம் அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா. உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிற பொழுதே உம்முடைய சமூகத்தில் அந்த ஜெபம் வந்து ஏறெடுக்கப்படும் அல்லவா அப்பா. அவர்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா. இந்த வீடியோவை பார்க்கிறவர்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா. உம்முடைய சமூகத்திலிருந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஏசப்பா. உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கும் போது உம்முடைய பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை என்று வேதம் கூறியிருக்கிறதே அப்பா. அந்த வார்த்தைகளை விசுவாசமாக பிடித்து கொண்டு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தையை பிடித்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் மிகவும் சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போது புற ஜாதியார்கள் அவர்களை நினைத்து பெருமைப்படுவார்கள். தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக அவருடைய வாழ்க்கை அமைந்துவிடும். அதனாலே தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அற்புதங்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.